அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் பிபிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸுக்கு என்ஆர்ஐ கேட்டகரி நான் ரெசிடென்ட் இந்தியன் கேட்டகரிக்கான முக்கியமான தகவலாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்றைக்கி. அதை பற்றின விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த அஃபீஷியல் வெப்பேஜ். இந்த என்ஆர்ஐ கேட்டகரி பார்த்திங்கன்னா கைட்லைன் இருக்குது, ப்ராஸ்பெக்டஸு, அனெக்ஷர், ஸ்பெசிமன் காப்பி, செக்லிஸ்ட்டு, ஃபார்மேட்ஸு, அப்புறம் சிலபஸ் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இது மாதிரி மெனூஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சிலபஸ் என்னன்றது முக்கியம். இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் +2 மார்க் வச்சு அப்ளை பண்ணுவீங்க. பட் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஓகேங்களா? இதுதான் அந்த கேட்டகரி. ஃப்ளாஷ் நியூஸ் போய்ட்டுருக்கு இல்லையா? என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் இந்தியன், வாட்ஸ்அப் என்ஆர்ஐ அவங்களுடைய குழந்தைகள், என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு கேண்டிடேட்ஸ் அவங்க யாருக்காவது ஸ்பான்சர் பண்ணலாம். 3 கேட்டகரி மொத்தம். நான் ரெசிடென்ட் இந்தியன்னா வெளியில் இருக்கிறவங்க, இந்தியாவில் விட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ப்ளஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய குழந்தைங்க, ப்ளஸ் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஸ்பான்சர் பண்ணலாம். இங்கே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அத்தை, மாமா, அண்ணன், தம்பி, யாரோ உங்கள் ரிலேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரோ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க, அது என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு. சரி, இப்போ என்ன வேணும்னு சொன்னால் டவுன்லோடு கால் லெட்டர் ஃபார் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. என்றைக்கு இந்த ஃப்ளாஷ் நியூஸ் போய்ட்டுருக்கு பாருங்கள். அக்டோபர் 23 வெட்னஸ்டே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணுன்னா உங்களோட இமெயில் ஐடி செலக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இமெயில் ஐடி போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கால் லெட்டர் டவுன்லோட் ஆகிடும். அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு எப்படி போகணும், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிபிஎஸ்சிஏஹெச்சுக்கு லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் என்ட்ரன்ஸ், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பிபிஎஸ்சிஏஹெச் அந்த கோர்ஸுக்கு லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதை விட முக்கியம். யாரெல்லாம் தகுதி இல்லை, தகுதி இருக்காங்க பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பிடெக் கோர்ஸுக்கு, ஓகேங்களா? பிடெக் கோர்ஸுக்கு ஃபுட் டெக்னாலஜி மட்டும்தான் இதில் இருக்குது. அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் பேஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களோட லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் செக் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் நிச்சயம் கவுன்சிலிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹால் எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதுதான் அந்த விஷயம். பிபிஎஸ்சிஏஹெச் அண்ட் பிடெக்கில் ஒரே கோர்ஸ் தான். ஃபுட் டெக்னாலஜி மட்டும் தான் என்ஆர்ஐ கேட்டகரியில் வருது. சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் எப்போனா 23 அக்டோபர். டைமு என்ன டைம் அப்படின்னு சொன்னோம்னா பிபிஎஸ்சிக்கு 10:30லேருந்து 12:30, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 1லேருந்து 3 அந்த மாதிரி டைமு. எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு வெட்டனரி அனிமல் சயின்ஸ், அதாவது தனுவாஸ் மாதாவரம் மில்க் காலனி, அங்கே போகணும். டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் 24 ரிலீஸ் பண்ணுறாங்க ரிசல்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க வெப்சைட்டில். இந்த ஃபுல்லாக பாருங்கள். எப்படி கால் லெட்டர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, யாரெல்லாம் தகுதி, எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும், என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற முழு விளக்கம் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல். என்ஆர்ஐ கேட்டகரிக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.